ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி கதையோட ஆரம்பிக்கிறேன். ஆக்சுவலாக ஒரு கொஞ்ச நாளாகவே எனக்கு வந்து நிறைய ஃபோன் கால்ஸ் வருது. அதில் வந்து ஒரு ஃபோன் கால் ரொம்ப வந்து ஒரு ட்ரமாட்டிக்கான ஃபோன் கால் அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபோனை எடுத்த உடனே எனக்கு டேரெக்டாக எம்பசிலேருந்து ஃபோன், அதுவும் வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோ ஆஃபீஸ்லேருந்து. நான் வந்து ஓகே, எம்பசிலேருந்தே சான் ஃப்ரான்சிஸ்கோ ஆஃபீஸில் நமக்கு ஃபோன் பண்ணுறாங்க, நம்ம வந்து அவ்வளோ பெரிய ஆளாயிட்டுமா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பக்கம் ஒரு திங்கிங். அதுக்கப்புறம் வந்து நாம் ஏதாவது தப்பாக பேசி அதை வந்து போட்டு கொடுத்து ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சோ அப்படின்னு இன்னொரு பக்கம் திங்கிங்கில் வந்து எஸ் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க வந்து பேர் ஊர் எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லி நீ வந்து இதுதானா அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்கள் வந்து போன வருஷம் உங்கள் மேலே வந்து ஒரு பெரிய கேஸ் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கு, அதனால் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய விசாரணை வந்து நாங்கள் வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே எனக்கு வந்து உடனே ஐயா நான் எந்த தப்பும் பண்ணலையா அப்படின்னு நம்ம வடிவேல் அண்ணன் டோனில் வந்து பேசணும்னு தோணுச்சு. ஆனால் எனக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷனும் விஷயமும் தெரியும் அப்படிங்கிறதுனால அந்த காலை அப்படியே பாஸ் பண்ணி நம்ம தளபதி விஜய் ஸ்டைலில் I'm waiting அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டேன். இது வந்து எல்லாருக்குமே வர ஒரு நார்மலான ஸ்கேம் கால். ஆனால் இன்னமும் இந்த காலுக்கு நிறைய பேர் வந்து நம்புகிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு பெரிய ஒரு கன்சர்னிங்கான விஷயமே. அண்ட் முக்கால்வாசி பேர் யாராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரி மக்கள் தான் இந்த மாதிரி கால்ஸை வந்து நம்பி அவங்க வந்து விழுறாங்க. ஒன்று யூஎஸ்க்கு புதுசாக வந்தவங்க, அண்ட் 2வது பேரண்ட்ஸ். இந்த 2 கேட்டகரி மக்கள் தான் அதிகப்படியாக இந்த விஷயத்தை வந்து நம்பி அவங்க வந்து காசை கொடுத்து ஏமாறுறதெல்லாம் வந்து இந்த கேட்டகரி மக்கள் தான் பண்ணுறாங்க. அதனால் இந்த வீடியோவில் எந்த மாதிரிலாம் இந்த மாதிரி கால்ஸ் வரும், அவங்க என்னென்னலாம் வந்து சொல்லி வந்து ஏமாற்றுவாங்க, அண்ட் எந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டா அடுத்த வாட்டி இந்த மாதிரி ஸ்கேம் கால்ஸ் வரும்போது, ஏன்னா எம்பசி ஸ்கேம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், வேறு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஸ்கேம் கால் வரும், அப்புறம் அடுத்து வேறு வரும் இந்த மாதிரி வந்து நிறைய வந்து கேட்டகரிஸ் இருக்குது. எந்த கேட்டகரியாக இருந்தாலும் ஒரு சின்ன வேர்டை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டா உங்களுக்கு எந்த ஸ்கேமாக இருந்தாலும் அது ஈஸியாக வந்து அவாய்ட் பண்ணிட முடியும். அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு விஷயம், இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு சில கால்ஸ் வந்து ரோபோ கால் மாதிரி இருக்கும். எம்பசிலேருந்து கால் பண்ணுறோம், நீங்கள் வந்து பேசுகிறதுக்கு 1 அமுக்கவும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் 1 அமுக்கிங்க, அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு கால் சென்டருக்கு கால் பண்ணால் அங்கேருந்து யாராவது ஒருத்தர் வந்து பேசுவாங்க. இது வந்து ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி டேரெக்டாக எடுத்த உடனே வந்து ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்களே பேச ஆரம்பிப்பாங்க. இந்த 2 கேட்டகரி இருக்கும். அண்ட் இந்த 2 கேட்டகரிலையும் அவங்க ஃபஸ்ட்டு பண்ணுற ஒரு மெயின் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்த உடனே பெரிய வார்த்தையாக இருக்கும். போலீஸ் அரெஸ்ட், இல்லீகல், நீங்கள் வந்து உங்களோட பேரில் பெரிய பார்சல் அமைச்சிருக்காங்க, ட்ரக் அமைச்சிருக்காங்க, அப்படி இப்படின்ட்டு ஒரு அந்த ஒரு லா என்ஃபோர்ஸ்மெண்ட்டில் ஒரு பெரிய பிரச்சனை வரக்கூடிய அளவுக்கு இருக்கிற இன்ஃபர்மேஷன் தான் ஃபஸ்ட்டு அவங்க வந்து சொல்லுவாங்க. அவங்களோட டார்கெட் எடுத்த உடனே ஃபஸ்ட்டு வந்து காசை வாங்கிறது கிடையாது, உங்களுடைய திங்கிங் எபிலிட்டியை குறைக்கிறது தான் அவங்களோட ஃபஸ்ட்டு டார்கெட்டாகவே இருக்கும். எடுத்த உடனே அந்த கால் எடுத்து ஒரு 10-15 செகண்ட்லேயே உங்களை பயம்பூத்துற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வருதுனாலே அது 99.9999% ஸ்கேமாக தான் இருக்கும். அந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் 2வது, அவங்க வந்து உங்களோட நிறைய இன்ஃபர்மேஷனை அவங்க வந்து ரீகால் பண்ணுவாங்க. உங்களோட பேர் சொல்லுவாங்க, பாஸ்போர்ட் நம்பர் கூட சொல்லுவாங்க, இங்கே எஸ்எஸ்என் நம்பர் கூட சொல்லுவாங்க, ஃபோன் நம்பர், அட்ரஸ், இதெல்லாம் நிறைய வந்து சொல்லுவாங்க. அண்ட் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அண்ட் உங்கள் பேரண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள், இந்த பாஸ்போர்ட்டு, எஸ்எஸ்என், இந்த நம்பர் எல்லாமே வந்து இப்போ டிஜிட்டல் ஏராவாக ஆகிடுச்சு. நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு டேட்டா உங்களுக்கு வந்து லீக் ஆகிருக்கும், அது பப்ளிக் டொமைனில் வந்து ரெடிலியாக அவைலபிளாக இருக்கும். யாராவது ஒருத்தங்க பர்ச்சேஸ் பண்ணி கூட எல்லாத்தையும் சொல்ல முடியும். நாம் மறந்துட்டுனா கூட அவங்களுக்கு ஃபோன் பண்ண நம்ம இன்ஃபர்மேஷன் அவங்களே சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு அவங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் நிறைய ஏற்கனவே இருக்கும். அதனால் அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாலே உடனே வந்து எம்பசிலேருந்து பேசுகிறாங்களோ இல்லை வந்து அவங்க வேறு ஏதாவது ஐஆர்எஸ்லேருந்து பேசுகிறாங்க அப்படின்னாலும் நம்பணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அடுத்து அர்ஜென்சி பயங்கரமாக க்ரியேட் பண்ண பார்ப்பாங்க. எப்படின்னா வந்து இமீடியட்டாக இதை வந்து சால்வ் பண்ணலை அப்படின்னா உங்களை வந்து வீட்டுக்கே போலீஸ் அனுப்பிச்சிருவோம், அது ரெடியாக இருக்காங்க, நான் இப்போ ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணால் அவங்க வீட்டுக்கு உடனே போலீஸ் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அர்ஜென்சி க்ரியேட் பண்ண பார்ப்பாங்க. அண்ட் அவங்க சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு பேட்டர்ன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஐஆர்எஸ்க்கு வந்து போன வருஷம் டேக்ஸ் ஒழுங்காக கட்டிருக்கோம், நீங்கள் கட்டலை, அந்த மாதிரி ஒரு ஸ்கேம் இருக்குது. அடுத்து உங்கள் பேரில் வேறு யாரோ வந்து பார்சல் அனுப்பிச்சிட்டாங்க, ஆனால் உங்கள் பேர் இங்கே வந்து ரிஜிஸ்டரில் வந்துருச்சு, அதனால் இது நீங்கள் தான் சால்வ் பண்ணி ஆகணும் அப்படின்னும், இல்லை வேறு ஏதாவது வந்து உங்கள் பாஸ்போர்ட், உங்களோட பாஸ்போர்ட் வந்து யூஸ் பண்ணி வேற ஒரு இல்லீகல் விஷயத்துக்கு வந்து யூஸ் பண்ணிட்டாங்க, அதனால நீங்கள் தான் அது காரணம் அப்படின்னும், இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. அது எல்லாமே வந்து பெருசாக இருக்கும், அர்ஜென்சியாக இருக்கும். அண்ட் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அது நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இங்கே இருக்கிற கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, யாருமே அர்ஜென்ட்டாக ஒர்க் பண்ண மாட்டாங்க. நீங்கள் என்ன தான் பண்ணாலும் அர்ஜென்சியும் கவர்மெண்ட்டும் நிறைய நேரத்தில் ஒத்து போகாது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால் உடனே ஃபோன் பண்ணி நீங்கள் இந்த கால்லே எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு பரிசல் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்கனாலே அது வந்து கவர்மெண்ட்கிட்ட வந்த காலாக இருக்காது, இருக்கவும் வாய்ப்பு கிடையாது. இது நீங்கள் சர்க்காஸ்டிக்காகவும் எடுத்துக்கலாம், எதுவானு எடுத்துக்கலாம். ஆனால் போலீஸ் வந்து சீக்கிரட்டாக தான் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. அவங்க அப்படியே வந்து தடபடலாம் அப்படியே வந்து பெருசாக லவுடாலாம் இன்வெஸ்டிகேட் பண்ண மாட்டாங்க, அவ்வளோ ஃபாஸ்ட்டாலாம் இன்வெஸ்டிகேட் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி வந்து ரூல்ஸே கிடையாது. அதனால் அர்ஜென்சின்னு இருந்தாலே இது மோஸ்ட்
ப்ராபப்ளி ஸ்கேமாக தான் இருக்கும். அடுத்து டெல்டேல் சைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் கால் வரும். அதுக்கப்புறம் gift கார்டு. இது நீங்கள் வந்து டேரெக்டாக சால்வ் பண்ணணும்னா நீங்கள் மணி ஆர்டர்லாம் அனுப்ப முடியாது, காசெல்லாம் அனுப்ப முடியாது. நீங்கள் gift கார்டு வாங்கி அந்த நம்பர் அவங்களுக்கு அனுப்பணும். இல்லை வந்து ஏதாவது பிட்காயின் ஏடிஎம் மிஷினுக்கு போய்ட்டு காசு எடுக்கணும். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அன்கன்வென்ஷனல் மெத்தட்ஸ் இருக்கும். எந்த ஒரு போலீஸ்காரங்களோ இல்லை எந்த ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சியும் இந்த மாதிரி அன்கன்வென்ஷனல் மெத்தடை அவங்க வந்து யூஸ் பண்ணவே மாட்டாங்க, பண்ணவும் கூடாது. அதனால் யாராவது ஒருத்தவங்க வந்து இப்படி வந்து பண்ணுறோம், உங்களோட விஷயத்தை சால்வ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்கனாலே அது ஃபேக்கு தான். இது இன்னொரு டெல்டேல் சைன். இன்வெஸ்டிகேஷன் வந்து ஃபோனில் நடக்குது அப்படின்னாலே ஃபுல் ஸ்டாப். நீங்கள் அதை அட்டன் பண்ண அவசியம் இல்லை, கட் பண்ணிவிடுங்க. உண்மையான ஏஜென்சியாக ஒரு வேளை இருக்குமோ அப்படின்னு ஒரு ஓரமாக ஒரு சின்ன தாட் எல்லாருக்கும் வரும் பார்த்தீங்களா. உண்மையான ஏஜென்சி ஒரு வேளை இருந்தால் கூட அவங்க வந்து நீ இந்த மாதிரி வந்து வந்துச்சு ஸ்கேமர் நினச்சா கட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறம் இருக்கிற ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் எந்த ஒரு ஏஜென்சியுமே வந்து உடனே ஃபோனில் பண்ணி ஃபோனில் இன்வெஸ்டிகேஷன் யாரும் பண்ண மாட்டாங்க. அதனால் அதை நம்பணும்னு அவசியமே கிடையாது. 0.01% கூட உங்களுக்கு வந்து உண்மையான ஏஜென்சியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இவங்க முக்கால்வாசி இமிக்ரெண்ட்ஸை டார்கெட் பண்ணுவாங்க அண்ட் புதுசாக வந்த இமிக்ரெண்ட்ஸ் தான் அதிகமாக டார்கெட் பண்ணுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபுல்லாக யூஎஸ் லீகல் சிஸ்டம் பற்றி அவ்வளோ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அண்ட் ரெண்டாவது விஷயம், நீங்கள் ஒரு ஊருக்கு புதுசாக போகிறீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு விதமான வந்து ஒரு 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 கோப்பப் பீரியட் ஒன்று இருக்கும். ஒரு அட்லீஸ்ட் 1 to 2 இயர் ஆகாமல் உங்களால் வந்து அங்கே இருக்கிற எல்லாத்தையும் வந்து அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக அவங்களுக்கு வந்து மிங்கிள் ஆக மாட்டீங்க. கொஞ்சம் வந்து ஒரு கொஞ்சம் வித்ட்ரான் ஃபேஸ்லேயே வந்து சில பேர் இருப்பாங்க. அந்த ஃபேஸில் வந்து ஒரு லீகல் சிஸ்டம் பற்றி வந்து இப்படி பண்ணிவிட்டு அப்படின்னு சொன்னால் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க, ஒருவேளை நான் பண்ணியிருப்போனோ அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஃபியர் தான் அவங்களுக்கு வந்து தேவைப்படும். அண்ட் ரெண்டாவது உங்களுக்கு வந்து நிறைய வீசா அன்சர்டனிட்டி இருக்கிறதுனால ஒரு வேளை வந்து எங்கேயாவது தப்பு பண்ணால் நம்ம வந்து மாட்டிப்போமோ அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த கரண்ட் சிச்சுவேஷன் அவங்க வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. இப்போ ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து நிறைய வந்து வெளியே சில பிரச்சனைகள்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். வீசா ரிலேட்டடாக வந்து நியூஸ் மேலே நியூஸ் வந்துகிட்டே இருக்குது. இது டைட் பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்கன்னும் போது அந்த கரண்ட் சிச்சுவேஷனை யூஸ் பண்ணி ஆமாம் நீங்கள் கேள்விப்பட்டீங்களா இந்த மாதிரி ஒரு ரூல் வந்திருக்கு, அது வழியாக நீங்கள் வந்து தப்பு பண்ணிருக்கீங்க நாங்கள் கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிற மாதிரி அது ரிலேட்டபிளாக இருக்கிற மாதிரியே அவங்க வந்து ஃப்ரேம் பண்ணுற மாதிரி கொண்டு வருவாங்க. அதனால் இந்த புதுசாக வந்தவங்க தான் இதில் வந்து அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. சரி போ, இந்த மாதிரி வந்து ஸ்கேம் கால்ஸ் வந்தால் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, இது ஸ்கேம் காலாக இல்லையா நான் எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா ஒரே ஒரு வேர்டு மட்டும் எனக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அந்த வேர்டு வந்து ஸ்கேம் கால் வருதா, அதனால் கால் CALL இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஃபஸ்ட்டு C வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கிரியேட்ஸ் பேனிக். அவங்களோட ஃபஸ்ட்டு இன்டென்ஷனே உங்களுக்கு வந்து ஃபியர் அண்ட் பேனிக் கிரியேட் பண்ணுற மாதிரி தான் ஏதோ இருக்கும். நான் முதல்ல சொன்ன மாதிரி ஏதோ ஒரு கேட்டகரியில் அவங்க வந்து ஃபியரை கிரியேட் பண்ணுவாங்க, பேனிக்கை கிரியேட் பண்ணுவாங்க. அதனால் கிரியேட் பேனிக், அது ஃபார் C. அடுத்து வந்து A, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆஸ்க் ஃபார் சீக்ரெசி. அவங்க வந்து ஓகே நீங்கள் ஃபோனை கட் பண்ணக்கூடாது, நம்ம இந்த இன்வெஸ்டிகேஷன் இப்போவே முடிக்கலைன்னா உங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோனை கட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுல அவங்க என்ன ஒரு விஷயம் வருது, நீங்கள் யார்கிட்டையும் பேசக்கூடாது, இது ஹை சீக்ரெட் மிஷன், நம்ம வந்து ஃபோனை கட் பண்ணாமல் நீங்களும் நானும் பேசிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆஸ்க் ஃபார் சீக்ரெசி. ஸோ இது வந்து அடுத்த சைன் A. அடுத்து வந்து L, லீகல் த்ரெட். இது எப்படி இருக்குன்னா வந்து உங்களுக்கு ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுவோம், உங்களுக்கு வந்து டீபோர்ட் பண்ணிவிடுவோம், உங்களுக்கு வந்து பெரிய ஒரு பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து லீகலாக வந்து த்ரெட் பண்ணுவாங்க. இது வந்து அடுத்த L. அண்ட் லாஸ்ட்டாக இருக்க L வந்து இந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இதுக்கு சொல்யூஷன் வந்து மணி அப்படின்ட்டு அவங்க வந்து மணியை வந்து லிங்க் பண்ணுவாங்க. ஸோ லிங்க்ஸ் மணி. ஸோ இந்த கால் அப்படிங்கிற இந்த விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கினா போதும். ஃபஸ்ட்டு வந்து கிரியேட்ஸ் பேனிக், ரெண்டாவது வந்து ஆஸ்க் ஃபார் சீக்ரெசி, மூணாவது வந்து லீகல் த்ரெட் இருக்கும், நாலாவது வந்து மணி இருக்கும். அண்ட் அதுதான் அவங்களோட அல்டிமேட் கோலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னாலே இது கன்ஃபார்மாக ஸ்கேம் தான். நீங்கள் வருத்தப்படவே தேவையில்லை, சிம்பிளாக கட் பண்ணிவிடுங்க. நீங்கள் அவங்ககிட்ட எந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க தேவையில்லை, நீங்கள் ஆர்கியூ பண்ண தேவையில்லை, எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்ககிட்ட வாங்க தேவையில்லை, நீங்கள் எந்த ஒரு ஜஸ்டிஃபிகேஷனும் கொடுக்க தேவையில்லை. சிம்பிளாக கட் பண்ணிவிட்டு போயிடுங்க. அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு. இது நீங்கள் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நாட் இனஃப். நீங்கள் உங்களோட பேரண்ட்ஸ் இங்கே வந்து நீங்கள் விசிட்டர் விசா இருக்கவங்களோ இல்லை வந்து வேறு ஏதாவது வந்து எல்டர்லி பேரண்ட்ஸ் இங்கே இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லுங்கள். யாராவது ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து இப்படி நீங்கள் வீசா ஃப்ராட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா முக்கால்வாசி பேரண்ட்ஸ் வந்து பயப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பேரண்ட்ஸ் கிட்ட எதுவாக இருந்தாலும் என் மூலியமாக தான் உங்களுக்கு வரும். உங்களுக்குன்னு யாராவது ஃபோன் பண்ணாங்கனாலோ இல்லை ஏதாவது வந்துச்சுனாலோ ரீச் ஆச்சுனாலோ அதை நீங்கள் அப்படியே கட் பண்ணுறீங்க, நீங்கள் எதுவும் சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. இல்லைனா இது வந்து அவங்கள வந்து டார்கெட் பண்ணி ஈஸியாக ஏமாத்துறதுக்கு வழி இருக்கும். அந்த மாதிரி நிறைய கேஸும் நடந்திருக்கு. பேரண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி நீ வந்து பையன்கிட்ட கூட பேசக்கூடாது, பொண்ணுகிட்ட கூட பேசக்கூடாது, இப்போ நீ வந்து உடனே இந்த இது சால்வ் பண்ணலன்னா நான் பையனை அரெஸ்ட் பண்ணுறோம், பொண்ணு அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி கேசஸ்லாம் கூட நிறைய இருக்குது. அதனால் பேரண்ட்ஸுக்கு இந்த ஒரு தெளிவு கொடுக்க வேண்டியது
அவசியம். அண்ட் இந்த மாதிரி ஸ்கேம் கால்ஸ் வந்துச்சுனாலே தாராளமாக ஸ்க்ரீனில் தெரியிற கவர்மெண்ட் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் இந்த ஃப்ராடை வந்து ரிப்போர்ட் பண்ணலாம். அண்ட் இது நான் வந்து என்கரேஜும் பண்ணுவேன். நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணுறது மூலிமா அவங்களுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் பேட்டர்ன்ஸ் அவங்க வந்து வச்சுக்கிட்டு என்ன எது அப்படி கரெக்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஏதாவது கால்ஸ் வந்துச்சுன்னா என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் அதில் வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அண்ட் ஒருவேளை நீங்கள் வந்து காசை அமுச்சிருந்தீங்க அப்படின்னா 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களால் வந்து கொண்டு வரத்துக்கு ஏதாவது ஒரு சின்ன சான்ஸ் வந்து இருக்குது. அது கூட 24 ஹவர்ஸ்க்குள்ளே தான். நீங்கள் இமீடியட்டாக நீங்கள் வந்து ஃபோன் வச்சோன்னே நிறைய பேருக்கு வந்து அந்த காசு அமுச்சிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபோனை வச்சோன்னே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நேரத்துலேயே அவங்களுக்கு வந்து ரியலைஸ் ஆகிடும். ஏன்னா அவங்களுக்கு வந்து அது வரைக்கும் அவங்க நிறைய த்ரெட்ஸ் லீகல் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி வந்து ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்லேயே வச்சுட்டு ஃபோனை வச்ச ஒரு 10-15 நிமிஷத்தில் அவங்க வந்து லைட்டாக அப்படி யோசிக்க ஆரம்பிக்கும்போது ஒரு வேளை ஸ்கேம் ஆகிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு தெளிவு வரும் பார்த்தீங்களா. உடனே வந்து நீங்கள் எந்த மீடியமில் அமிச்சிங்களோ அந்த பேங்க்குக்கோ இல்லை வந்து வாலெட்க்கோ இல்லை வந்து நீங்கள் எந்த ஏஜென்சி மூலிமா அந்த காசு அமிச்சிங்களோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து நான் ஒரு காசு அமிச்சிட்டேன், இந்த 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 அக்கௌண்ட்டுக்கு அமிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பணம் திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இது கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருவேளை திரும்பி வரலனா கூட இட்ஸ் ஓகே, நாட் அ ப்ராப்ளம். நிறைய பேர் வந்து ஏமாந்துருக்கும். அதனால் வந்து நீங்கள் மனசு உடைஞ்சு போகணும்னு அவசியம் கிடையாது. இது தப்பு பண்ணவங்க தான் வந்து கஷ்டப்படணுமே தவிர நீங்கள் கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. இதை நான் ஏன் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஃபேஸ்புக் ஃபாரம்ஸில் நான் வந்து இந்த போய் பார்க்கும்போது அங்கே வந்து இப்படி ஆயிடுச்சு, இந்த மாதிரி வந்து நான் வந்து இந்த மாதிரி ஸ்கேமில் மாட்டிக்கிட்டேன், இதை நான் வெளியே சொன்னால் ரொம்ப அசிங்கம்னு சொல்லிட்டு நான் டிப்ரெஷனில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து அந்த போஸ்டிங்கில் அவங்க வந்து வெளியே சொல்ல முடியல. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னால் வந்து நம்மளே அசிங்கமாக பார்ப்பாங்களோ, ஃபேமிலி மெம்பர்ஸ் சொன்னால் நம்மளே அசிங்கமாக பார்ப்பாங்களோ அப்படின்ட்டு அவங்களுக்கு வேறு எங்கே சொல்கிறதுன்னு தெரியாமல் இந்த மாதிரி ஃபேஸ்புக் ஃபாரம்லலாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவங்க ஒரு வேலிடேஷனை சீக் பண்ணுறாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் யாராவது இருந்தால் தப்பு பண்ணவன் தான் வருத்தப்படணும். ஓகேவா, போனது போச்சு அப்படிங்கிற மாதிரி நினச்சி ஒரு லெசன் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு நீங்கள் வந்து மூவ் ஆன் ஆகிறது தான் கரெக்டாக இருக்குமே தவிர டிப்ரெஷனுக்கு போகணும்னு அவசியம் இல்லை. ஈவன் டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், ரிசர்ச்சர்ஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்க கூட ஸ்கேமில் மாட்டியிருக்காங்க. அதனால் நீங்கள் ஸ்கேமில் மாட்டிட்டீங்க அப்படிங்கிறதுக்காகவே நீங்கள் வந்து ரொம்ப உங்களை தாழ்வாக நினச்சிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறதான் நான் சொல்ல வந்த பாயிண்ட். ஸோ அவ்வளோதாங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு பர்சனல் இன்ஃபர்மேஷன் வச்சு நான் வந்து இந்த விஷயங்கள் சொல்லியிருக்கேன். அண்ட் ஆப்வியஸ்லி உங்களுக்கு வந்து நிறைய இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கும். அப்படி நடந்துருந்துச்சுன்னா அது என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பின்னாடி வரவங்க அதை பார்த்து படித்து பயன்படுறதுக்கு வசதியாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி நான் சொன்ன ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தாலோ இல்லை நீங்கள் ஏதாவது பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலோ அதையும் வந்து தாராளமாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டாடா, டேக் கேர், பை பை. அண்ட் சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப்.